உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டிமா, அத்தை, மாமா, நேத்து நான் இந்த வீட்ல கிரக பிரவேசம் பண்ணேன். அந்த கணக்குப்படி இது என்னோட முதல் சமையல். அதனால போன வாட்டி என்ன சமைச்சனோ அதே சமைச்சிருக்கேன். ஸ்வீட். அட்டகாசம். நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். என்ன ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எனக்கும் சுகர் இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன். நான் ஒயிட் சுகர் சாப்பிட மாட்டேன், அது எனக்கு விஷம். நான் டயட்ல இருக்கேன். இல்ல, அது நான் இப்பெல்லாம் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுறது கிடையாது. காலையில சாப்பிட மாட்டேன். சோ நோ யூஸ். ஆப்பிள் இருக்கு, எனக்கு இது வேண்டாம். நான் சாப்பிடுவேன். ஆனா நான் மாமோட டயட்டை ஃபாலோ பண்ண போறேன், அதனால நான் சாப்பிட மாட்டேன். தேவிகாவும் சாப்பிட மாட்டால. நான் டயட்டாலாம் இல்ல, பட் நீலம் சித்தி ஒயிட் சுகர் சாப்பிடலன்னா நானே நில இருந்து சாப்பிட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்வீட் எல்லாம் சாப்பிடவே மாட்டல. சரி, பரவாயில்ல. இங்க இருக்கிற யாருக்கு சுகர் விஷமா தெரியுது? இது ரொம்ப நல்ல விஷயம்தான். உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நான் இந்த ஸ்வீட்ல சுகரே போடல. இந்த ஸ்வீட்டை நான் வெல்லத்தாலேயே பண்ணிருக்கேன். அதனால இது யாருக்கும் விஷமா இருக்காது. இதனால உடம்பும் நல்லா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். எனக்கு இது வேண்டாம். என்ன, நான் குளூட்டன் அவாய்ட் பண்றேன். நீ என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு இது வேண்டாம். இதுல நிறைய குளூட்டன் இருக்கும். நான் குளூட்டன் அவாய்ட் பண்ணிடுவேன். லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணாத. உட்காரு. நீங்க எல்லாரும் கொஞ்சமாவது சாப்பிட்டு பாருங்க. இது என்னுடைய கலாச்சாரம், வாழ்க்கையோட புதிய ஆரம்பம், பாரம்பரியம். காலகாலத்துக்கும் இதை கடைப்பிடிக்கணும்னு கத்து கொடுத்திருக்காங்க. அதனால நான் இது எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கிறேன். நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணியே, அப்ப பாரம்பரியம் கலாச்சாரம்னா எங்க போச்சு? அப்பா, பேப்பர்ல சைன் பண்ணல, பண்ணியா இல்லையா? எனக்கு வேற வழி தெரியல. மலிஷ்கா எனக்கு கண்டிஷன் போட்டா. அப்ப அப்படி என்ன கண்டிஷனை போட்டா? எந்த விளக்கமும் தேவையில்லை. ஏன்னா மலிஷ்காவோட எந்த கண்டிஷனும் நம்ம ரெண்டு பேரோட உறவை முறிச்சிருக்காது. ஆனா அப்பா, அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? மலிஷ்கா அப்படி உன்கிட்ட என்ன கண்டிஷன் போட்டா? ஏற்கனவே நீ உன் சொந்த அப்பாவை இழந்திருந்த, இப்ப இன்னொரு அப்பாவையும் நீ இழந்துட்ட. உன் அப்பா இந்த உலகத்தை விட்டே. அப்பா, அப்பா, நான் உன் அப்பா தானே? என்ன அப்பான்னு கூப்பிடுறியே, அந்த உறவை நீ மதிக்கிறதா இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? ஒரே ஒரு முறையாவது உன் அப்பா கிட்ட இதை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணிருக்கலாமே, ஆனா பண்ணலையே. அவ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்க வந்தா நீயும் கவலைப்படாம போட்டுட்ட. இந்த அப்பாவை பத்தி உனக்கு சுத்தமா கவலையே இல்லை. நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன், அது உனக்கு எப்படி சொல்ல? அதை கேட்டது என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? என்னோட இதயமே வெடிச்சு தூள் தூளான மாதிரி இருந்தது. அதை எப்படி வார்த்தையில சொல்லுவேன்? வாழ்க்கையில நம்ம முக்கியமானதை இழந்துருவோம், அது திரும்ப கிடைக்காதுன்னு நமக்கு தெரியும். அந்த வேதனை எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? என் மக லட்சுமியை நான் இழந்துட்டேன். நஷ்ட ஈடு பிரச்சனை இல்ல, அலுமினி பிரச்சனை இல்ல. என்ன பொறுத்தவரை உனக்கு எனக்கும் இருக்கிற உறவுதான் முக்கியம். உன்னை முறை பார்த்தப்பவே மகளை ஏத்துக்கிட்டேன். ரிஷிய உனக்கு கட்டி வச்சதுக்கு அப்புறம் இல்ல. நீ
முறை என்ன பார்த்தப்பவே பாசத்தோட அப்பான்னு கூப்பிட்டு அப்பவே உன்னை மகளா ஏத்துக்கிட்டேன். அப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியல. என்ன பலவீனமா நினைச்சிட்டியா? உன் அப்பா கிட்ட எதுக்காக நீ மறைக்கணும் அதை சொல்லு. ஒரு நல்ல அப்பா யார் தெரியுமா? தான் மகளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு அவ கூடவே இருந்து அவளை தாங்குறவன், அவளை பாதுகாக்கிறவன் தான் அப்ப. ஒரு பாசமுள்ள தகப்பன் அப்படித்தான் இருப்பான். அடா, அவ என்ன கண்டிஷன் போட்டிருந்தாலும் நான் அதை சரி பண்ணிருப்பேன்ல. அட்லீஸ்ட் அதை சரி பண்ண முயற்சியாவது எடுத்திருப்பேன். ஆனா நீ என்ன பண்ண? அவ டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்தா, கண்டிஷன் போட்டா, இந்த அப்பாவை பத்தி யோசிக்காம நீயும் சைன் பண்ணிட்ட. காரணம் உன்னோட அப்பா மேல உனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. அப்படிலாம் இல்லப்பா. சரி, நீ கட்டுப்பட்டு இருந்தனே வச்சுக்கோ. ஆனா உண்மையை சொல்லு லக்ஷ்மி, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ இந்த முடிவை எடுத்தியா? உண்மையை மறைக்காம சொல்லு. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு போனேனே, அப்ப என்ன பண்ணாங்க? ஷாலு அவங்க என்ன ரிஷி கிட்ட போகவே விட மாட்டாங்க. அவங்க இஷ்டப்பட்டு என்ன ரிஷி கூட சேர்த்து வைக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னா நான் இந்த காரியத்தை பண்ணி தான் ஆகணும். எனக்கும் ரிஷிக்குமான உறவு காலகாலத்துக்கும் சேர்க்கப்பட்டது. யாரோட நம்பிக்கை ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஜெயிக்கிறேனா இல்ல அத்தையும் மலிஷ்காவும் ஜெயிக்கிறாங்களான்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? வெறும் மலிஷ்காவா இருந்திருந்தா எல்லாத்தையும் சொல்றதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இதுல அத்தையும் இருந்திருக்காங்க. நான் அம்மாவையும் ஃபேஸ் பண்ண வேண்டி வந்தது. கோர்ட் மட்டும் என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பாம இருந்திருந்தா அத்தை என்ன இந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கவே மாட்டாங்க. என்னாச்சு? உன்கிட்ட பதிலே இல்லல? உன்னால பதில் சொல்ல முடியாது, ஏன்னா உன்கிட்ட பதிலே இருக்காது. இங்க பாரு லக்ஷ்மி, சண்டையில யார் வேணா எதை வேணா சொல்லலாம், என்ன கண்டிஷன் வேணா போடலாம். ஆனா நாம நம்ம கடமையில தவறக்கூடாது. நல்லா யோசிச்சு பார்த்து பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நாம கடைபிடிச்சுதான் ஆகணும். நீங்க என்ன திட்டுங்க, வாய்க்கு வந்தபடி திட்டுங்க. அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் உங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல, ஒரு வாட்டி கூட யோசிக்கல. எந்த கண்டிஷன்ல வேணாலும் சைன் பண்ணிருக்கலாம். ஆனாலும் நான் ஒரு முறை யோசிச்சிருக்கணும். நீங்க தான் என்னுடைய அப்பா, இதுல மாற்றம் இல்ல. பசங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்பா தாங்கிக்க மாட்டாரு. இது நீங்களே சொல்லிருக்கீங்க. நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா நான் தான் அதை மறந்துட்டேன். இந்த நியாயத்தெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல. நான் உங்ககிட்ட நியாயத்தை எடுத்து வைக்கலப்பா. தப்பு என்னைக்குமே தப்பு தானே. அதனால நீங்க என்ன திட்டுங்க. உங்க மனசுல என்ன வருதோ அதை திட்டு தீத்துருங்க. நான் சொல்லியாச்சு. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இனி ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. இந்த வீட்டுல நிறைய பசங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் விட உன் மேலதான் நான் அன்பு காட்டினேன். அவங்க யார் மேலயும் வைக்காத நம்பிக்கையை நான் உன் மேல வச்சேன். அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத மரியாதையை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனா எல்லாத்தையும் ஒரு நொடியில உடைச்சிட்டேன். நான் உன் மேல வச்சிருந்த ஆழமான நம்பிக்கையை நீ உடைச்செறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை திரும்பவும் எனக்குள்ள வராது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.